ஒரு அறவேக்காட்டுத்தனமாக இருக்கிறான் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் முழு நேர அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து ஒரு நடிகர் அவ்வளோதான். ஏன்னா அரசியல்வாதிக்கும் நடிகர்களுக்கும் வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா நீ ஒரு பொதுவெளியில் வரும்பொழுது ஒரு வரமுறை இருக்குது, நெறிமுறை இருக்குது. அதுக்கான ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வகுத்து கொடுக்குறதுன்னு ஒரு முறை இருக்குது. அது ஒரு துளி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்துக்கணும் என்ற அந்த விதிமுறையே இல்லாமல் இருக்கிற மனுஷனை போயிட்டு நம்பி வரான்னு பார்த்தியா, அவனு தான் முட்டாள். ஒரு நடிகனுடைய பின்னணியில் தான் இன்றைக்கி வந்து நாடே இருக்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்குற மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. படித்த இளைஞனும் அப்படி தான் இருக்கான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான். அவன் ஒரு நடிகன் அவ்வளோதான். அவனை பார்த்தானா பார்க்காம போனானா, சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போவாங்க. போகிற பார்க்கல பார்த்துட்டு போகலான்னு போன கூட்டம் தான் அது. ஒருத்தன் இறந்துட்டான். ஒரு அரசியல் தலைவனாக நீ இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ஓடி போய் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும். ஒரு நாள் பார்க்குறது அப்போ இது இப்போ பேசுறதுக்கு மட்டும் எவன் பர்மிஷன் கொடுத்தான் அவனுக்கு? 9 to 10 அலைன்ஸ் பண்ணாங்க, உன்னால் வர முடியல. 11 to 12 சொன்னாங்க. நீ 11 to 12 கரூரில் இருக்கணும். கரூரை முடிச்சுட்டு 4 to 5 நாமக்கல்லில் இருக்கணும். 4 to 5 கரூரில் இருக்கணும். நீ 8:30 மணிக்கு தான் பனையூர்லேருந்தே கிளம்புற. நீ 9:30 மணிக்கு வர. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ எங்கே போயிருந்த, என்ன பண்ண? உனக்கு வந்து நீ 6 மணிக்கு அங்கே மீட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு தான் இங்கே நாமக்கல்லேருந்து கிளம்புற. அப்போ வர வழியில் போல் விஜய் இந்த ரூட்டாக தான் போகிறாரு, இப்படி போகிற பக்கத்தில் நம்ம பார்த்துட்டு போகலான்னு வந்து கும்பல் இருக்குது. அப்போ நீ லைட் ஆஃப் பண்ணிட்ட. அப்போ நீ வந்து நீ பார்த்துருந்தானா, உன்னை பார்த்துருந்தான், லைட் போட்டு பார்த்துருந்தானா அந்த கும்பல் வந்து அப்படியே போயிருக்கும். எதுவுமே இல்லாமல் பொத்தாம்போல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு போய் நின்று இருக்கும்போது உன்னை பார்க்க வந்த கும்பலை வந்து நெரிச்சல் செத்துட்டான். பாதி பேர் மயங்கே செத்து போயிட்டான். அதுக்கு நீ கிட்டத்தட்ட வந்து நீ என்ன பண்ணணும், உன்னோட நிர்வாகிகளாவது போய் பார்க்க வச்சுருக்கணும். அதுவும் பார்க்க விடல. நீ பயந்துக்கிட்டு ஓடியான்ட்ட. திரும்பி போய்ட்டு ஒரு குடும்பத்துக்கு ஆறுதல் பண்ணி பேசணுன்னா அதை அவங்க ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறான் பார்த்தியா, ஃபஸ்ட்டு அவங்கள உதைக்கணும். உன்னால் தானே வந்து என் பிள்ளை இறந்துச்சு, என் குழந்தை இறந்துச்சு, நீ எதுக்கிட்ட பேசணுன்னு ஃபோனை அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் பேசுனா ஆறுதல் கிடச்சிமா? இழப்பு தானே. அங்கே போனால் மறுபடியும் கூட்டமாகும், மறுபடியும் இறப்பாங்க அப்படிங்கிற பயத்தினால தான் போலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பயந்த நீ எதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற? ஏன் அரசியலுக்கு வர? உனக்கு பயம் இருக்குல்ல, கூட்டம் வரும்னு. நீ பெரிய பேர அழகம் கிடையாது. அஜித்தை விட அழகனானே, எம்ஜிஆரா நீ? அவ்வளோ அழகனானே. ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற அவ்வளோதான். 8:30 மணிக்கு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒரு கிளைக்கழக செயலாளரும் ஃபோன் போட்டு ரெக்கார்டுகளாக இருக்குது. ஒவ்வொருத்தனும் 15 பேரை கூட்டு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கானுங்க. கொடுத்து வந்து நீ கொண்டு கூட்டத்தை நிரப்பி காட்டுற. இது எல்லாமே இது வந்து ஒரு மாய் தான். இது